ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணோம். அப்பயே சொன்னேன், எண்ணெய் கத்திரிக்காய் காய் ஒரு பொடி இடித்து அந்த பொடி இது உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு காய் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், தேவாமிர்தம். வாங்க அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொடி போட்டு அந்த ஸ்பெஷல் பொடி செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து ஆனால் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோ கொண்டு போயிடுங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய், முதல்ல இந்த 5 காஞ்ச மிளகாயை வறுத்துறேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகா பொடி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அரைக்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நம்மளோட மிளகாவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுது, பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துறேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வேர்க்கடலை தோலோட போட்டிருக்கேன். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், ரொம்ப பெருசாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா எல்லாத்தையுமே செவக்க வறுக்கணும். இந்த நான் சொல்லுவேன்ல, பிஸ்கட் கலர், அந்த கலர் வரணும். ஒரு 50% வறுத்துப்பட்டோன்னா அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக வரும்போது நல்லா எல்லாமே வரும் ஈவனா. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோலியே இருக்கணும். நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 காஞ்ச கருவேப்பிலை இலை, இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நல்ல கலர் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், காஞ்ச கொப்பரை தேங்காய், தேங்காயும் போட்டுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா ஒரு 1-1.5 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் மிளகா எடுத்தோம்ல அந்த பிளேட்டில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா அது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம இட்லி மிளகா பொடிக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சோம். மறுபடியும் நம்ம அதே கடாயை, வறுத்த கடாயை வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்த்தேன். அந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை ஒரு 60 to 80% குக் பண்ணுங்க.
எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கத்திரிக்காய் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் போட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா அந்த எண்ணெயில் குக் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, நம்ம இந்த காய் பண்ணும்போது லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாகவே இருக்கும், நம்பர் 1. நம்பர் 2, இப்போ கத்திரிக்காயை நம்ம வதக்காமல் இந்த பொடியை ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காயை வதக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட பொடி கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கத்திரிக்காயில் குக் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்மளோட பொடி ஸ்லைட்டாக கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ இப்போ 60 to 80% நம்ம குக் பண்ணிட்டோம்னா ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 minutes தாளிப்பு போட்டு எடுத்தால் போதும். பேலன்ஸ் 20 minutes குக் ஆனால் போதும். ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கும். அந்த எதுவுமே உங்களுக்கு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் வராது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். கத்திரிக்காய் ஒரு 60 to 80% சாஃப்டாக குக் ஆகட்டும். குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். நல்ல உப்பு போட்டு எண்ணெயில் நல்ல ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு குக் பண்ணு. ஃப்ளேம் லோ டு மீடியம் இருக்கட்டும். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். என்ன பண்ணுறேன், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி வதக்கினதும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம திரிக்க போகிற பொடியை இதுல ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து எடுத்தோம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இந்த மிளகாயில் இருக்கிற காம்பு எடுத்துட்டேன். முதல்ல மிளகாய் கீழே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு தனியாலாம் இருக்குல்ல, கால் டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த பொடியில் போடுறதுக்கான கல்லுப்பு. ஏற்கனவே காயில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் அரை உப்பு அதில் அரை உப்பு பார்த்துட்டு தேவைன்னா அப்புறமா ஃபர்தராக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நான் குறன்னு நம்ம தோசை மிளகா பொடி மாதிரி அரைச்சிட்டு வரேன். இந்த பொடியை பல்ஸில் ஓட்டியிருக்கேன். பல்ஸில் ஓட்டினதால பார்த்தீங்கன்னா மிக்சியில் கீழே ஒட்ட கூட செய்யலை. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு குறன்னு ஒரு பொடியாக திரிச்சுக்கேன். இப்போது நம்மளோட பொடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொடியை திரிச்சு வச்சுருக்கேன். நம்மளோட கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயில் இந்த பொடி எடுத்து இப்படி ஸ்டஃப் பண்ணுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சுருங்க. இன்னொன்று எடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் பொடியை வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். பொடி இந்த ஸ்டஃபிங் உள்ள அப்படியே உட்காந்துரும். பொடி ஸ்டஃபிங் உள்ள உட்காந்துருக்கும். ஸ்டஃபிங் விட்டு வெளியில் வர இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். அதுக்காக தான் நான் இதை குக் பண்ணேன். குக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பொடி இந்த அளவுக்கு ஒட்டாது. இந்த அளவுக்கு கத்திரிக்காயும் சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பொடி வெளியே வராது, நல்லா உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, கருகாது. ஸோ நான் இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிற பொடி இவ்வளோ தான். அதையும் மேலே தூவிடலாம். நம்ம வாங்க இப்போது ஒரு தாளிப்பு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவோம். இப்போது நம்ம இந்த கத்திரிக்காய் வதக்கணும்ல, அதே கடாய், அந்த எண்ணெய், மிச்சம் எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் இருக்குது, சுடட்டும் நல்லா. இப்போது நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்சு ஜீரகம், சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு
பருப்பு ஸ்லைட்டாக கலர் மாறணும். நம்ம கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் எடுத்து வச்சிருங்க. இந்த பொடி இருக்குல்ல, பொடிகள் அது மாதிரி தூவி, அதே மாதிரி இதில் பேலன்ஸ் இந்த பொடியும் அதை தூவி. ஸோ இந்த மாதிரி கரண்டி போட்டு கலராமல் இந்த மாதிரி மேலே கிளாக்கூடாது. லோ ஃப்ளேமில் ஸ்லைட்டாக அது ரோஸ்ட் ஆகும். ஒரே ஒரு சின்னதாக ஒரு கத்திரிக்காய் எடுத்து உப்பு காரணம் சரியாக இருக்கான்னு பார்த்தலாம். எனக்கு ஒரு அரை உப்பு தேவைப்படுது. ஒரு உப்பையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க, தண்ணியை ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடு. இந்த உப்பு காரம்னா நல்லா கத்திரிக்காய் ஏறட்டும். பார்த்தீங்களா, நம்ம அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால அந்த ஒரு கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்குது. அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்க, வெளியில் வரல. இதுதான் அதோட சின்னதாக ஒரு ட்ரிக்கு. இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் காய் தயார். காட்டுறேன் பாருங்க. ஒரு கத்திரிக்காயிலும் ஸ்டஃபிங்கோட நம்ம எப்படி கத்திரிக்காய் கட் பண்ணும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கு. ஆனால் வெந்திருக்கு நல்லா. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் காய் தயார். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கரமது ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாதத்தை கூட நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதை தவிர உலகத்தில் வேற ருசியே இருக்க முடியாது. அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கருமது. எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம். பர்பஸ் வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரல நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று அதில் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் பொறுமையாக பார்த்து செய்ய முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojana.